இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் வாட்ஸ்அப் சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டெலாம் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வாட்ஸ்அப் சம்மந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபாய் 3.85 கோடியில் வாட்ஸ்அப் செயலி மூலம் 50 சேவைகள் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அரசு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு சேவை மற்றும் பிற துறைகள் சார்ந்த சேவைகளை வாட்ஸ்அப் செயலியில் ஒருங்கிணைத்து வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா குடிமக்கள் சேவைகள் பயன்பாட்டு கட்டணங்களுக்கான பரிவர்த்தனைகள் சேவை வலைதளம் மூலம் வழங்கப்படும் சேவைகள் ஆகியவை ஒருங்கிணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு வரும் என்று கூறப்பட்டது. இனிமேல் பார்த்தீங்கன்னா சேவை சம்மந்தமான 50 சேவைகள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமே பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் அரசு சான்றிதழ்கள் ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வாட்ஸ்அப் சம்மந்தமாக வெளியான அப்டேட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதலாக 50 புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது 266 ஆதார் பதிவு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு உள்ளாட்சி அலுவலகங்களில் தேவைக்கேற்ப கூடுதலாக 50 புதிய ஆதார் பதிவு மையங்களை தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆதார் பதிவு மிகவும் எளிதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் ஆதார் சேவை மையம் சம்மந்தமாக வெளியான அப்டேட். அடுத்தது அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இகேஒய்சி சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இகேஒய்சி கைபேசி செயலி மற்றும் பாதுகாப்பான எளிதில் விரிவாக்கக்கூடிய பொதுவான இகேஒய்சி இணையதளம் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரே இணையதளம் மூலமாக நீங்கள் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பல்வேறு அரசு நலத்திட்ட சேவை வழங்கலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்கவும் இது நிறுவப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் ஒருங்கிணைந்த மற்றும் பாதுகாப்பான இகேஒய்சி என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் இகேஒய்சி சம்மந்தமாக தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.